நாங்கள் ஜப்னா டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர். இந்த பயணம் 2 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ நாங்கள் புதுசாக எல்லாரும் பெடல் போட் சஃபாரி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது பண்ண கடற்கரை லகூனுக்குள்ளே இந்த போட் சஃபாரி இண்டையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெறும். நாங்கள் ஜப்னா டூரிசம் அட்வென்ச்சர் என்று சொல்லி ஆன்லைன் ஊடாக, அதாவது ஜப்னா tourism.lk ஊடாக வலைத்தளங்கள் ஊடாக இப்போ நாங்கள் குருநகர் ஜெட்டியிலேருந்து இப்போ இந்த இறங்கு தூரம் இப்போ தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் குருநகர் ஜெட்டியிலேருந்து கௌதாரி முனைக்கு நாங்கள் கேம்பிங் செய்கிறனாங்க. அதோட ஃபிஷிங் டூரிசம், அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண கடல் வளத்தை வச்சுக்கொண்டு மீன்பிடி எப்படி செய்கிறது, அதிகாலை குடிநீர் மீன்பிடிகளை பார்ப்போம். அதோட நாங்களே விலை வீசி மீன் பிடிச்சி அந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக உடனே ஃப்ரை பண்ணி கஸ்டமர் டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம். அதாவது கௌதாரி முனையில் கேம்பிங் செய்கிற நாங்கள் டே அண்ட் டே நைட்டாக அப்படியான ப்ரோக்ராம் செஞ்சுடுவாங்க. இப்போ நாங்கள் புதுசாக இந்த பெடல் போட் மற்றது ஹேக்கிங்க இந்த லகூன் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக 7 நாட்களும் இந்த சேவை நடக்கும். காலம்புரை 9 மணியிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இதில் வித்தியாசமாக ஃப்யூச்சரில் நாங்கள் லகூன் ஏரியாவுக்குள்ளே சின்ன ஒரு பெடல், இந்த பெடல் போட்டு சேஃப் அப்படி தான் இந்த லகூன் ஏரியாவுக்குள்ள நாங்கள் ஃப்ளட்டிங் போட்டை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளட்டிங் போட்டில் சில பர்த்டே பார்ட்டி அப்படியான சின்ன சின்ன இவெண்ட்ஸுகளை இந்த மிதக்கும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக நாங்கள் ஒழுங்குபடுத்தவும் காத்திருக்கோம். குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாள்லேயே நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் ஓட பண்ணிட்டோம். அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த விஷயம் இதுகள் என்ன மாதிரி பேமெண்ட்டுகள் என்ன மாதிரி இப்போ நாங்கள் இன்றைக்கு முதல் ஆரம்பித்தோம். இப்போ தான் போட்டே வந்து இறங்கிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த கடலில் இறங்கினாங்க. நாங்கள் 2 மாதத்துக்கு முதல் ஓட கொடுத்தது. நாங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரையில் நிகழ்வுகள் முடிஞ்ச பிறகு தான் இந்த இது வந்தது. எங்களுக்கு இது சரியான திட்டம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே ரெண்டபடியாக நாங்கள் ஓப்பனாக விட்டுருக்குறோம். வந்த எல்லா டூரிஸ்ட்டும் ஏறி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாக்கள் சொல்லிடும். இது உண்மையாக அழகான கடற்கரை. இதுக்குள்ளே போகிற கடலில் அந்த லகுனுக்குள்ளே போயிருக்க கடல் அட்டை பண்ணைகளை விசிட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஒரு தேசம் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி தான் திட்டம். 1 மணித்தியாலம் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. வடிவாக வந்து 1 மணித்தியாலம் ஹயர் பண்ணி கடலுக்குள்ளே இவ்வளோ இடமும் இந்த தேசம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இவ்வளவு இடமும் நாங்கள் மாநகர சபை பிரதேச சபையிட்ட நாங்கள் அனுமதி பெற்று தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தும்.
enjoy the wonderful sunset. Okay. We are tourists and we just arrived in Jaffna today. Yeah, you're from? We are from Germany. I'm traveling around Sri Lanka. And that's our third destination. Before that, we went to Anuradhapura, Colombo, Anuradhapura, and now Jaffna. And we are on a round trip, and we want to experience we want to experience, get into contact with the population. That's why we travel by ourselves. We are not with a group. We are on our own, and we try to take the public transportation. That's sometimes a bit difficult, but we'll see. Few words to experience. That's very nice. Yes. Very nice. We could see the sunset and the boats and flowers and birds. I enjoyed it. Thank you so much. Thank you very much, ma'am. வீட்டில் இருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கடலுக்குள்ளே நிற்கிறது ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இது எங்களோட உறவுகள் இது வந்து செய்கிற சகோதரி வந்து எங்களுக்கு மச்சாள் அப்போ அந்த அவாண்ட ஊக்குவிப்புக்கும் எங்களையும் இணைச்சி பண்ணி வந்து இதை செய்யும் இந்த எங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இன்றைக்கு என்ஜாய் தான் போயிருக்கேன். இன்றைக்கு உண்மையிலேயே எங்கள் வீட்டில் இருந்த சகல பிரச்சனைகளை முறைச்சி வச்சுட்டு இங்கே நாங்கள் எங்களை ஃபன் பண்ணினாங்க. சரி.